அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திருக்குரான் அத்தியாயம் 2 வசனங்கள் 211 முதல் 215 வரை. நபியே, இஸ்ரேலின் சந்ததிகளிடம் யஹூதிகளிடம் நீர் கேளும். நாம் எத்தனை தெளிவான அத்தாட்சிகளை அவர்களிடம் அனுப்பினோம் என்று. அல்லாவின் அல் கொடையை தம்மிடம் வந்த பின்னரும் யார் அதை மறுக்கிறார்களோ அத்தகையோர்களுக்கு தண்டனை கொடுப்பதில் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையானவன். நிராகரிக்கும் காஃபிர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் ஈமான் நம்பிக்கை கொண்டோரை ஏளனம் செய்கிறார்கள். ஆனால் பயபக்தி உடையோர் மறுமையில் அவர்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். இன்னும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி கொடுப்பான். ஆரம்பத்தில் மனிதர்கள் ஒரே கூட்டத்தினராகவே இருந்தார்கள். அல்லாஹ் நல்லோருக்கு நன்மாராயம் கூறுபவராகவும் தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தான். அத்துடன் மனிதர்களுக்கிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவர்களுக்கு உண்மையுடைய வேதத்தை இறக்கி வைத்தான். எனினும் அவ்வேதம் கொடுக்கப்பெற்றவர்கள் தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னரும் தம்மிடையே உண்டான பொறாமையின் காரணமாக மாறுபட்டார்கள். ஆயினும் அல்லாஹ் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்துவிட்ட உண்மையின் பக்கம் செல்லுமாறு ஈமான் கொண்டோருக்கு தான் அருளினால் நேர்வழி காட்டினான். இவ்வாறே அல்லாஹ் தன் நாடியோருக்கு நேர்வழியில் செலுத்துகின்றான். உங்களுக்கு முன்னே சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலேயே சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? அவர்களை வறுமை, பனி போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் பிடித்தன. அல்லாவின் உதவி எப்போது வரும் என்று தூதரும் அவரோடு ஈமான் கொண்டோர்களும் கூறும் அளவிற்கு அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். நிச்சயமாக அல்லாவின் உதவி சமீபத்திலேயே இருக்கிறது என்று நாம் ஆறுதல் கூறினோம். அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள், எதை யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று. நீர் கூறும், நன்மையை நாடி நல்ல பொருள் எதனை நீங்கள் செலவு செய்தாலும் அதை தாய் தந்தையருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் கொடுங்கள் என்று. மேலும் நீங்கள் நன்மையான எதனை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிந்து தக்க கூலி தருபவனாக இருக்கிறான். இந்த